இன்னும் பேர் சூட்டவில்லையே என்று மனக்கவலையோடு இருக்கின்றேன். அப்பா அழகு நடேசா, எப்படி பாக்க என் மகளுடைய முகத்தை பார்த்தாய். இதெல்லாம் பார்த்து கொண்டதால் பசி என்பதே தெரியாது. ஒண்ணு மாதிரி இல்லையே என்னப்பா. சரி, என் மகளுக்கு பேர் சுட்ட வேண்டும். திறமையான ஆட்கள் யாராவது இருக்கின்றாங்க? என் பேரே பேர் வச்சு பெருமாள் சாமி. வெளிநாட்டுல இருந்து போறாங்க பேர் வைக்க. உண்மையா? அவ்வளவு ராசியானவன். என்ன ஒண்ணு நான் பேர் வச்சு குழந்தை ஒண்ணு விட இல்ல எல்லாம் போச்சு. நாட்டுல ஜனத்தை கொஞ்சம் குறையும். இங்க இல்லங்க, எல்லாம் வெளிநாடு போய் பட்டம். ஓ, அயல்நாடு. அவ்வளவு ராசியானவன். நான் வைக்க போற பேர் இந்த ஊர்ல எந்த குழந்தையோட பேர் இருக்கு? இந்த ஊர்ல இல்ல, தமிழ்நாட்டிலே இருக்காது. அது ஒரே அழகான பேரா? மகளுக்கு நானே பேர் சூட்டுகிறேன். மாலா மாலா நாராயணம் நாராயணம். பேர் வைக்க நேரத்துல சாராயம் சாராயமா திருவண்ணாமலை கோபுரம் முட்டை. எங்க ஆத்தால திருவண்ணாமலை கோபுரம் முட்டினா எங்க அப்பா நான் குச்சியத்தை போய் முட்டுவோம். அது சாராயம் கிடையாதுப்பா, நாராயணம். நாராயணமா ஆராயணமா? டேய் வாங்க, நான் யார் தெரியுமா? நான் தான் பிரிஞ்சிமா முனிவர். அடடே, நீ தான் பிரிஞ்சு பாடுறா? குழந்தைக்கு பேர் வச்சு பிரிஞ்சு பாட்டுக்கு ஆள் சுத்தி வந்து வந்தோம். இந்த பிரிஞ்சு பாட்டு ஏண்டா, நான் என்ன சமையல் செய்யற வேலையாடா செய்யறேன்? பிரிஞ்சிமா முனிவர் என்றால் என்ன தெரியுமா? நான் தான் முற்றும் திறந்த முனிவர். அடடே, முட்டை சொல்ற முனிவரா? இப்ப சொல்லுங்க, எத்தனை முட்டை வேணும்? முட்டை வேணுமா, ஆம்லெட் வேணுமா, ஆஃப் ஆயில் வேணுமா, ஃபுல் பாயில் வேணுமா? கேளுங்க. ஆடா விஷ்ணு, முற்றும் திறந்த முனிவர் என்றால் என்ன தெரியுமா? 3 ஆசைகளை அறவே வெறுத்தவன். 3 ஆசையா? 5 நாள் மூதேவி. 3 ஆசை என்றால் என்ன தெரியுமா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. 3 ஆசைகளை அறவே திறந்தவன் முற்றும் திறந்த ஞானி. ஞானியோ பொத்த கோணியோ? வாங்க, என்னுடைய நெற்றில என்ன இருக்கிறது, என்னுடைய கரத்துல என்ன இருக்குது முதல்ல பார். நெற்றிலே பட்டை, சபாஸ். கைத்திலே கொட்டை, ஆமா, கையிலே கட்டை, இடுப்பிலே காவிய குட்டை, இவர் பொண்டாட்டி இல்லாத பொட்டை. பாருங்க, இந்த வெளிச்சத்துலயாவது என்ன எல்லாம் யாருன்னு பாரு, உடுத்து பாரு. நேரம் யாரோ இன்னொன்னு இப்பதான் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். எதை பார்த்து கண்டுபிடிச்சேன்? மாலையை பார்த்தா. மாலையை பார்த்தா? யார் நானு? இவர் தான் குருசாமி. அட, சபரிமலைக்கு போறாள். ஆமா, இவரு குருசாமி. இவரு 50 பேர் சேர்த்துக்குவாரு. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு கோயிலுக்கு போய் 50 கருத்து கொடுத்த மாட்டாங்க. இல்ல, இங்க இருந்து கேரளா கொண்டு வர எப்படி எடுத்து போறாங்க? அதுவும் சீட்டு கட்டி எடுத்து போறாங்க. 40,000, 50,000, 60,000, 1 லட்சம் அங்க கொண்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டுல வருஷமுள்ள கோயில் பார்க்க முடியாது. கோயிலுக்கு அதுவும் இந்த மாதிரி கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் வந்தா மட்டும் நம்ம கட்டிக்க ஆகாது. ஏடா டேய், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் மாலையை போட்டுக் கொண்டு என்ன செய்கிறாரு? கூலி வச்சா கூலி வச்சு வீட்டுல பார்த்து தூங்குவாங்க. ஒருத்தருவா தூங்குறது கிடையாது. ஏன்பா? தெருவு 4 நாள் ரேடியோ கட்டிருப்பாங்க. கொஞ்சமா எல்லாம் புல் சவுண்ட் வச்சுட்டு ஓம் ஓம் ஐயப்பா ஒப்பரி வையப்பா, ஓம் ஓம் ஐயப்பா ஒப்பரி வையப்பா, ஆரிய காரணம் ஐயப்பா கட்டி கொண்டு அப்படி சொல்லக்கூடாதுடா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரவணாங்கப்பா. சரவணாங்கப்பா இங்கே வராரு. அது மட்டுமா, இவங்க மாலை போட்டுன்னு தினந்தோறும் 2 வேளை குளிக்க. டேய், காலையும் மாலையும் 2 வேளை குளிக்க வேண்டும். குளிச்சா வீட்டுல அவங்க பொன்மணி வீட்டுல மனைவி இல்லடா, யார் யார் இருக்கிறார்களோ அனைவருமே குளிக்க வேண்டும். இவங்க தான் வேலை இல்ல, போய் மாலை போட்டுறாங்க, குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்து 40 இட்டு சொல்றாங்க. 40 தூட்டு நீட்டா தாய் கட்டத்தினா கழுத்து மூடா போடுறாங்க. ஆரத்துக்கு பொன்மணியில கொஞ்சமான வேலை. என்ன வேலை? காலையில வலை தள்ளுவாங்களா, கோலம் போடுவாங்களா, சாப்பாடு வாங்கலாம், துணி துவைப்பாங்களா, இவ்வளவு வேலையை அவங்க செய்யணும். அவங்க தினந்தோறும் தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு அவங்களுக்கு சீதனம் பண்ணி சீதனம். அவங்க அந்த வேலை செய்ய பேச தாம்பாங்க. ஏண்டா
பெண்கள் வேலை செய்யும் போது அப்படி என்னதான் பேசுறாங்க? கண்மதிக்கு போறானுங்க போய் வரும் அப்படியே கூடுவாங்க உணவு மாலை போட்டு நம்புவாங்க பேசிட்டு கிடப்பாங்க. இவங்க வெடிக்கால 4 மணில குளிக்க போவாங்க. அது காலையில எழுந்து போவோம். போய் கத்துலயோ குட்டிலயோ குளத்துலயோ குளிப்பாங்க. குளிச்சுட்டு நீட்டா வந்து கோயில் முன்னாடி நிப்பாங்க. ஆமா இதான் மார்கழி மாசம் மச்சா. உங்களுக்கு குளிரத்துக்கு குளிருதா அந்த கோயில் முன்னாடியே வீடியோ பக்கு 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 அடிப்பாங்க. அடிச்சிட்டு வீடு புடிச்சு நீட்டா கோயில் உள்ள போயிட்டு போய் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து ரட்சிப்பாய் வெள்ளாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடைக்கால்கின்ற சாணியே சுவாமி சாணி சுவாமி டேய் என்னுடைய உதடை பார், என்னுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய சொற்களை பார். உதடே 3 பிள்ளைகளும் சாணி பாரு. ஏன்டா டேய் இத சுத்தம் பண்ணாதான் நான் சுத்தின்னு வரேனா? நான் யாரு? ஒரு ஞானி. என்னுடைய முகத்திலே இருக்கக்கூடிய ரோமங்கள் இது. சுவாமி சாணி டேய் உன்னிட பேசினா தயாரா இல்ல. உன்னுடைய அரசபையில் மன்னர் இருக்கின்றாரா? சென்று நான் வந்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா என்னப்பா அன்னிதினமும் அரசவைக்கு வருவது வழக்கம் தானே? நீண்ட நாட்களாக விடுமுறை வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன். என்று ஓய்வெடுத்துக் கொள்ளப்பா. ஒரு நாள் ஒரு பால் லீவு ஒரு மாசம் இன்னைக்கு லீவு கொடுத்துக்கிறாங்க. நிம்மதியா பட்டு தூங்கும். தூடா ஏய் ஏய் ஆமா பட்டா சோம்பேறி தானே. சோம்பேறி ஆயிடுவே. என்ன செய்யலாம்? என்ன செய்ய போற? அந்த ஊர் அம்மனை பத்தி ஒரு பக்தியான பாட்டாவது பாடி வைக்கிறோம். டேய் டேய் என்ன சொல்ற? அம்மனை பத்தி பாட்டு பாட போறியா? என்னுடைய பெருமை இந்த கிராமத்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அம்மனை பத்தி பாட்டு பாட போறேன்னு சொல்றியே? ஆமா உனக்கு பாட வருமா? நான் செத்தா தான் எனக்கு பாட வரும். டேய் நான் தூக்கி போற பாடிய கேட்கல. அம்மனை பத்தி பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டேன். அதே பாட்டு பாட்டு தெரியுமாவா? தயவுசெய்து சொல்றேன், யார் மண்ணா தேவி வரும் எழுந்து விட்டு போடுங்க. இல்லையா பக்கத்துல பிடிச்சி அமிக்குங்க. ஏண்டா விட்டீங்கன்னா என் உயிருக்கு தான். டேய் நீ பாட்டு பாடுனா தெய்வம் வருமா? மூளைக்கு பிடிச்சி. சரி நான் சொல்லிட்டு வரேன் இரு. அம்மா ஐயா இவன் பாட்டு பாடுனா தெய்வம் வரும் சொல்றான். தயவு செய்து சொல்றேன், யாரு மேல தெய்வம் வரும் இருந்தா அப்படியே பிடிச்சிங்க. விட்டீங்கன்னா என் உயிருக்கு தான். நீ பாட்டு பண்ணா தேவரன்னு சொல்லிட்டு சரி உட்கார்ந்து பாடு பார்க்கலாம். எல்லார்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் உசரதா இருப்பாங்க. பாடு. சரி சரி பாடுப்பா. ஓ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ
பாட்டி தான் தெய்வம் அப்படியே பிச்சுட்டு வந்தா எம்எல்ஏ வந்துட்டு உண்மையிலே வந்துச்சா? உன்னிடத்தில் நான் என்ன சொன்னேன், நீ என்ன போய் சொன்ன? போய் நான் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படியே நான் வந்துக்கிறேன். டேய், அப்படி சொல்லக்கூடாது மன்னா. நம்முடைய அரசவை நாடு பிரிங்கிமா முனிவர் வந்திருக்கிறார் அப்படி சொல்லுவோம். ஐயா, என்னப்பா நம்முடைய நாட்டை நாடி பிரிங்கி மாமுனிவர் வந்திருக்காரு. எங்கே இருக்குல்ல வெளிக்கு இருக்கிறார். உள்ள சொம்புக்கு தண்ணி கொண்டு வர அப்படி போற பாத்தீங்களா? இன்னும் வந்தவருக்கு உபசரிப்பு கொடுக்க வேண்டும். வச்சுட்டு பாரு டேய். டேய், என்ன செய்யறீங்க? ஒரு கால் முறுக்கில் போட்டு நின்று விட்டுங்க. ஏண்டா சாமியார் வந்து நாற்காலியில உட்காரும் போது தான் கால முருகத்து பாத்தியா? அக்கா சொல்லிதான் இப்படி வச்சுக்கின்னு போகுது. சரி செய்தியா? எட்டு போ. அக்கா சாமி 4 முறை பாதுகாப்பா இது உள்ள நான் உட்காரவா? ஏய், நீ இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தால் உனக்கு நான் சாபத்தை கொடுத்து விடுவேன். அமைச்சு போட்டா உட்காந்து சாப்பிட்டு சாப்பாடு இல்லப்பா, சாபம். சாபம் என்றால் என்ன தெரியுமா? உனக்கு பெட்டை கழுதியாக போக வேண்டும் அப்படி என்ற சாபத்தை நான் கொடுத்து விடுவேன். ஐயோ சாமி, என்ன படைச்சாலும் படைக்கிறீங்க, ஒட்டை கைதா மட்டும் படைக்காதீங்க. ஏன்பா? எங்க கடை கைதா மேல வந்து ஒழுங்கா எடுத்து போடு. அகட விடமா பேசினா 7ஆம் விடமா ஆயிடுவேன் சொல்லிட்டேன். ஒரு விடமா இருக்கு. மரகதமன்னா, வாழ்க வாழ்க என்னுடைய மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய அரசவை நாடி வந்ததே காரணம் என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக மழலை செல்வம் இல்லாத இருந்த உனக்கு அழகான குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது அப்படி என்று கேள்விப்பட்டேன். அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். எங்கே குழந்தை? நீ வைத்திருக்கிறாயா? தாத்தாப்பா சாமி, தாத்தாப்பா சாமி, தாத்தா கொட்டம் உத்திராட்ச கொண்டா. டேய், குழந்தையை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குது. குழந்தை என்கிட்ட கூட. ஐயோ ஆய் போயிடும். மன்னா, அழகான குழந்தை, அற்புதமான குழந்தை, பெண் குழந்தையாக இருக்கின்றது. உன்னுடைய மகளுக்கு பெயரை சொட்டி விட்டாயா? மாலா என்ற அழகான பெயரை நான் வைத்திருக்கிறேன். சிறப்பான பெயர் தான் வைத்திருக்கிறாய். இருந்தாலும் நான் வந்த காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய கரத்தினால் பரிசு ஒன்று அளிக்கப் போகிறேன். சுவாமி, தங்கள் கரத்தாலே எனது மகளுக்கு பரிசு கொடுக்க போவீங்களா? என்ன பரிசு சுவாமி? இது என்ன தெரியுமா? மரகத பொறிக்கப்பட்ட மாலை. இந்த மரகத பொறிக்கப்பட்ட மாலையை என்னுடைய அன்பு பரிசாக உன்னுடைய மகளுக்கு நான் அணிவிக்க போகின்றேன். அது மட்டும் கிடையாது மன்னா, நீயோ உன்னுடைய மகளுக்கு மாலா என்ற பெயரை வைத்திருந்தாய். ஆனால் இந்த மரகதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை முன்னே வைத்து, மாலா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பின்னே வைத்து, இரண்டையும் ஒன்றாக சேர்த்து உன்னுடைய மகளுக்கு இன்று முதல் மரகத மாலா, மரகத மாலா. அண்ணா, வந்தேன், பரிசினை அளித்து விட்டேன், நான் புறப்படுகிறேன். காணக. ஆனால் ஒன்றுனா 1000 வார்த்தைங்க என்ன என்ன தெரியுமா? நான் அணிவித்தேனே இந்த மரகத மாலை. இந்த மரகத மாலையானது உன்னுடைய மகளின் கழுத்தில் இருக்கின்ற போது ஆடல் பாடல் அபிநயத்துடன் சிறப்பாக இருப்பாள். ஒரு நேரத்தில் இந்த மாலையானது கழுத்தை விட்டு அகன்று விட்டாலோ அல்லது அருந்து கீழே விழுந்து விட்டாலோ அன்றே மரணம் மரணம் மரணம்.
ஆமா, இந்த மாலையானது கயிற்றை விட்டு அகன்றால் தானே மரணம். அகராத அளவுக்கு குழந்தை நான் பொறுப்பா பாத்துக்கிறேன். குழந்தைக்கு தொட்டில் போ. அப்படியே ஆகட்டும் அப்பா. என் மகன் முரளி என்ன அரண்மனை வந்து சேரவில்லையே, என் மகனுக்கு என்ன ஆயிற்று ஒன்றுமே புரியவில்லை. நீ மற்ற தனிமையில் வந்திருக்கிறாய், என் மகன் இருக்கடா புள்ள பத்து வச்சுக்க போய்க்கான புள்ள ஏன்னா கேவலப்படுத்துற. என்ன சொல்லி வச்சுக்க பையன்டா? இருப்பாதே 4 திசை. ஆமா, 3 திசையை சென்று வரலாம், ஆனால் வட திசை செல்லக்கூட கட்டளை இல்லைடா. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். உங்க அப்பா பேசிக்காடுறா வட திசை போனா போன்னு எவ்வளவு எடுத்து சொன்னேன். எந்த விஷயம் கத்துக்கலாம்? ஆரம்பத்திலே வட திசை தட்டுட்டாங்க. வட திசை சென்று விட்டானா? ஆமா. ஏன் அன்பு, என் மகனுக்கு என்னடா ஆயிற்று? அங்க போனா மிஸ் மனோரஞ்சன் ஒரு தாசி பெண் ஆ, அந்த வீட்டுல போய் நோய்ஞ்சானே என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றான். உங்க அப்பா திட்டு வருவாங்க, எங்க அப்பா நான் குப்பை விட்டு போனான்றாப்ல. போச்சு, எல்லாமே போச்சு. மான மரியாதை அத்தனை போய் விட்டனாடா. எனக்கு பிறகு நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைச்சவன் கட்சியில தகுதி இல்லாதவன் இருந்தானடா. இது அத்தனைக்கும் காரணம் நீங்க தான். என்னடா? ஆமா, காலாகாலத்துல ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கா அவன் யாத்தோட விட்டுக்கு போறான். ஏன் அன்பு, நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன். சரி விடடா, முதலில் அவனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும். அவனே படாதீங்க, இப்பவே போறேன். 4 நாடாக போயிட்டு எங்கேயாவது அழகான பெண்ணை கண்டுபிடிச்சு அந்த பெண்ணுடைய உருவ போட்டோ பொறுப்பு பெண்ணை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய நான் பாத்துக்கிறேன்.